இந்த வீடியோ அதுவா இதுவா எபிசோட் சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது சரிங்களா? ஆயில் எதை சூஸ் பண்ணணும், அதோட சாப் வேல்யூ என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சோப் மேக்கிங் கோர்ஸில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்டேயுமே சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்குது, எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து சிம்பிளான ஒரு இதுவா அதுவால நம்மளோட சீக்ரெட் எல்லாமே சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லுவேன். ஆயில்ஸ் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஆயில் இருக்கு இல்லையா? எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, அன்ரிஃபைன் ஆயில், அதாவது வடிகட்டப்படாத ஆயில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. மரச்சுக்கு இந்த கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து எள்ளு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரச்சுக்கு என்னென்னு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ ஆன்லைன் ஸ்டோரில் அந்த மாதிரி பை பண்ணுறதை விட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பக்கத்துலேயே சர்ச் பண்ணுங்கள். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக நம்ம வந்து வாங்குவோம்ல, இடைத்தரகர்கள் யாருமே இல்லாமல் டைரெக்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அதாவது அவங்க ஃபார்ம்ல இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காவை அவங்க வந்து ஒரு மில் மாதிரி வச்சு அரைச்சி அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது தேடி பாருங்க, கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து நான் வந்து கோகோனட் ஆயில், கடலை எண்ணெய், அப்புறம் எள்ளெண்ணெய், இந்த இதெல்லாம் வந்து பை பண்ணக்கூடிய ஒரு இது ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு. அது நேம் வந்து வசீகரா ஆயில்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வேணா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நாட் ஃபார் ப்ரொமோஷன் சரிங்களா? நீங்கள் கேட்ட ஒரு ஒரு இதுவா அதுவா எபிசோடுக்காக தான். ஸோ அந்த அந்த மாதிரி எப்படின்னா டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது குட் குவாலிட்டியில் இருக்கும். சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயில்ஸ் வந்து மரச்செக்கு ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்றது இந்த சன்ஃப்ளவர், பாம் ஆயில் அதெல்லாம் வந்து அன்ரிஃபைண்டாக இருக்கணும், அது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஸும் அப்படிதான், அன்ரிஃபைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மூணுமே கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், பட்டர்ஸு எதுவாக இருக்கட்டும், இல்லை பீஸ் வேக்ஸ், காஸ்மெட்டிக் ஓவரால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அதில் ஃப்ராக்ரன்ட் ஃப்ரீயை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஃப்ராக்ரண்ட் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு ஃப்ராக்ரன்ட் ஃப்ரீ ஆயில்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலருமே ஆட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ரிஃபைன்டு ஆயில் வந்து எடுத்துப்பாங்க, ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துப்பாங்க. அதில் இப்போ ஸ்கேம் ஆயில்லையுமே வந்து ஸ்கேம் நடக்குது. அதனால தான் டைரெக்டாக வந்து நீங்கள் யார் ரெடி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். என்னென்னா அந்த ரியல் கோகோனட் ஆயிலோட அந்த ஒரு ஃப்ளேவர், ஒரு ஃப்ராக்ரன்ட் வர்றதுக்காக அதில் வந்து சேர்க்குறாங்க. அந்த ஏதாவது எசென்ஷியல் ஆயில் மாதிரி சேர்க்குறாங்க. இது வந்து எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ சோப்பு செய்யும்போது நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன், பட் எனக்கு சோப்பு வரல. ஏன்னா அவங்க வந்து அதில் அந்த கலருக்காக சோப்பு அந்த ஆயில் வந்து பியோர் கோகோனட் ஆயிலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பியோர் கோகோனட் ஆயிலில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2, ஒன்று அதோட வாசனை அப்படியே அதை ஓப்பன் பண்ணோடனே வாசனை வரும். 2 ஒரு மைல்டான எல்லோயிஷ் கலர் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோப்பை பிளெண்டர் போடாமல் லைட்டாக இப்படி சும்மா விஸ்க் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா நுர வரும். பிளெண்டர் போட்டு செஞ்சாலுமே நல்லா நுர வரும். அது நார்மலாக நீங்கள் செய்யும் போதுமே நுர வந்துக்கிட்டே இருக்கும். லைட் சொல்யூஷன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே நுர வரும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாம் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வடிகட்டிடுவாங்க. ஆயிலை வந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வடிகட்டிடுவாங்க. வடிகட்டிட்டு அதில் திரும்ப அந்த வாசனைக்காக, அப்புறம் எல்லோயிஷ் கலர் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் நுர வர்ற மாதிரி இருக்கிறதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்ட்டு. ரியலாக இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், அந்த சத்துக்கள்லாம் எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியலாக சேர்க்குறாங்க. ஸோ இது வந்து சோப்பு கரெக்டாக வராது. இட் மேபி அதுவுமே சைட் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால தான் டேரெக்டாக இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஃப்ராக்ரன்ட் இருக்கிறதையும் சூஸ் பண்ணாதீங்க. ஆல்மண்ட் ஆயில்லாம் வந்து நான் மீஷோ லைக் எதுலேயோ வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ராக்ரன்ட் வந்து இல்லாததை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேம்ஸில் வருது. அதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வேர்ஜின் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பியோர் மரச்சக்கு கோகோனட் ஆயில் அந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்ரிஃபைன் அண்ட் வந்து அந்த கலர் இல்லாமல் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து பல்காக பை பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 100 ml அந்த மாதிரி வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது பேசிக்கானது என்னது? ஆயில்.
ஆயில் லைக்குமே கிரேடு உண்டுங்க. நான் வேணா அதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா தனி வீடியோவாக போடுறேன். அதாவது காஸ்டிக் சோடாவுக்கும் தனி கிரேடு உண்டு. இப்போ நம்ம ஆயில், சோப்புக்கு பேசிக்காக இருக்கிறது ஆயில். ஸோ அந்த ஆயிலை நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம என்ன சொல்கிறோம், ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்துட்டு பியோர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பியோர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை, இது நேச்சுரல். ஸோ இந்த ஆயிலையும் நம்ம அப்போ எப்போ அந்த மூலப்பொருள் அதையுமே நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே இருக்குது. அதையும் நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணாதான் நம்மளோட சோப்பு குவாலிட்டியானதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம ஆயிலே ராங்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா சோப்புலையும் மைனஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதுதான். மற்றபடி ஒரு ஆயிலுக்குமே வந்து நீங்கள் இப்போ கன்சியூம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஒரு ஆயிலுக்கும் சாப் வேல்யூ வந்து வேரி ஆகும். இப்போ கோகோனட் ஆயில்லையே ஒருத்தவங்களோட விளைநிலங்கள்லாம் விளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் அந்த ஒரு கிரேடுக்குமே அதை நீங்கள் வாங்குவீங்களா, அவங்ககிட்டயே இதோட சாப் வேல்யூ என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியுமே வந்து உண்டு. அதனால தான் பொதுவாக பியோர் மரச்செக்கு கோகோனட் ஆயிலுக்குன்னு ஒரு சாப் வேல்யூ உண்டு. ஸோ இந்த சாப் வேல்யூ வச்சு தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு நீங்கள் வந்து ஆயிலை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?